ஹலோ 12th பசங்களா, வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 12th தமிழுக்கான இலக்கண குறிப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ குட் மார்னிங் டு ஆல், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நான் ஆல்ரெடி நேற்று நைட் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் வீடியோஸ் அப்லோட் ஆயிருப்போம். ஸோ 4 டேஸ்க்கான ஸ்டடி பிளான். ஸோ அதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஒரு சிங்கிள் கொஸ்டினுமே நான் உங்களுக்கு நம்ம சேனல் டீச் பண்ண போகிறேன். ஸோ இனிமேல் நம்ம சேனல் வரப்போது எல்லாமே எக்ஸாம் ஓரியன்டாக தான். ஏன்னா நமக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாம். ஸோ அப்புறம் இங்கிலீஷ் எக்ஸாம் இருக்குது, அப்புறம் மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், பாட்னி, ஜுவாலஜி இது எல்லாமே இருக்கு. ஸோ அதனால எக்ஸாம் ஓரியன்டா கவர்மெண்ட் கீ ஆன்சர் படி எதுக்கெல்லாம் எவ்வளவு மார்க் இது எல்லாமே டீட்டெயில்டா ஒவ்வொரு வீடியோலுமே நான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறது மூலியமா உங்களால 3 மார்க் ஈஸியா எடுத்துடலாம். இந்த 3 மார்க் எப்படி, நமக்கு 1 மார்க்ல இது கேட்க போறாங்க அண்ட் 2 மார்க் கிராமராவும் இது கேட்க போறாங்க. 3 மார்க் ஈஸியா எடுக்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஸோ இது ரொம்ப சின்ன வீடியோவா தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் இதோட க்ளூ அண்ட் நம்ம புக் பேக்ல இருக்கிற எக்ஸசைஸ், நம்மளுக்கு இருக்கிற எக்ஸசைஸ் எல்லாமே தான் நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பெயரெச்சம். பெயரெச்சம் வந்து பாத்தீங்கன்னா ஆ சவுண்ட்ல முடிஞ்சா பெயரெச்சம். ஓகேவா? ஆ சவுண்ட்ல முடிஞ்சா அது என்னது? பெயரெச்சம். புக்க ஆ சவுண்ட்ல முடிதா சொன்ற ஆ சவுண்ட் முடிதா. திருந்திய ஆ சவுண்டா. ஆ சவுண்டு மறைஞ்சு வரும். ஓகேவா? வாய்த்த ஆ சவுண்டா. உவப்ப ஆ சவுண்டா. கொடுத்த ஆ சவுண்டா. ஈந்த ஆ சவுண்டா. வந்து ஸ்லோவா. ஓகேவா? மறைஞ்சு காணப்படுறதுதான் பெயரெச்சம். ஆ சவுண்ட் மறைஞ்சு வந்தா அது பெயரெச்சம். புக்க, சொன்ற, அது மாதிரி திருந்திய, வாய்த்த, உவப்ப, கொடுத்த, இந்த இது எல்லாமே பெயரெச்சம். இதை நமக்கு கிரியேட்டிவாவும் கேட்கலாம். ஆ சவுண்ட்ல முடிஞ்சா அது பெயரெச்சம். ஈ அல்லது ஊ சவுண்ட்ல முடிஞ்சா அது வினை எச்சம். வெந்து வெந்து, அதாவது ஊ சவுண்ட் மறைஞ்சு வரும். ஈ அல்லது ஊ சவுண்ட் வந்து மறைஞ்சு வரும். சிவந்து ஊ, பொந்து ஊ. ஓகேவா? இந்த ஈ அல்லது ஊ சவுண்ட்ல மறைஞ்சு வந்தா அது வினை எச்சம். வினையால் அணையும் பெயர். தொணக்கால், அதாவது இது என்னதுன்னா தொணக்கால். ஓகேவா? தொணக்கால் பிளஸ் இரு வந்தா, அப்படி இல்லைன்னா அரு வந்தா வினையால் அணையும் பெயர். இதனை வந்து நமக்கு இலக்கண குறிப்பிலையுமே முக்கியமா கேட்கலாம். உயர்ந்தோர் தொணக்காலும் இரு இருக்கு. சென்றவர், சென்றவர் ஆ இர் மறைஞ்சு வருதா சென்றவர். அப்புறம் பாதகர், பாதகர் ஆ இரு மறைஞ்சு வருதா. ஓகேவா? சோ இன்னொரு சொல்ற வினையாளனையும் பெயர்னா ஒண்ணு தொணக்கால் இரு வரும், அப்படி இல்லைன்னா அரு வந்து மறைஞ்சு வரும். ஓகேவா? உயர்ந்தோர் தொணக்கால் இரா. சென்றவர், சென்றவர் ஆ இரு மறைஞ்சு வருதா. பாதகர் அர். ஓகேவா? மறைஞ்சு வரதால இது வந்து வினையால் அணையும் பெயர். தொழிற்பெயர்னா அல்லுல முடியும், அல்லுன்ற சவுண்ட்ல முடியும். ஆ வந்து மறைஞ்சு வரும். இல்லி வரல், இல்லி வரல் அல் முடியுதா, அதனால தொழிற்பெயர். அடுத்து வந்து பாப்போமா வினையால் அணையும் பெயர். வினையால் அணையும் பெயர்னா கா இயர் இதுல எல்லாமே முடிகிறது. கா வந்து அப்படியேதான் இருக்கும். ஈய வந்து பாத்தீங்கன்னா ஈ வந்து மறைஞ்சு வரும்பா. ஓகேவா? இயர்லயுமே ஈ வந்து மறைஞ்சு வரும். ஓகேவா? சோ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம புக்ல இல்ல. அப்புறம் பண்பு தொகை, இது வந்து ஒரு முக்கியமானது. எந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தாலுமே பண்பு தொகையில இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு. சோ அதனால பண்பு தொகை ரொம்ப முக்கியம். அதாவது இது வரைக்கும் பார்த்ததுல எல்லாமே ஒரே வார்த்தை அப்படியே நம்ம அரு இயர் இதெல்லாம் முடிஞ்சு இந்த விகுதின்னு பார்த்தோம். ஓகேவா? இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு வார்த்தையை பிரிச்சா, ஃபார் எக்ஸாம்பிள் செந்தமிழா. செந்தமிழ் எப்படி பிரிக்கலாம்? செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிக்கலாமா? செம்மை, செம்மை பிளஸ் தமிழ் பிரிக்கலாமா? செம்மை கூட்டல் தமிழ்னு பிரிச்சா நமக்கு மைய வந்து மறைஞ்சு வருதா, மையன்றது வருதா. சோ அந்த மைய தான் பண்பு தொகைன்னு சொல்றாங்க. ஓகேவா? மைய தான் பண்பு தொகைன்னு சொல்றாங்க. அடுத்து செந்நிறம், செம்மை பிளஸ் நிறம் தான் செந்நிறம். மை விகுதி மறைஞ்சு வருதா, அதான் பண்பு தொகை. செம்பருதி, செம்மை பிளஸ் பருதி, மை விகுதி மறைஞ்சு வருதா. அடுத்து கொடுங்கோல், கொடுமை பிளஸ் கோல் மறைஞ்சு வருதா மைய. வினை முற்றுன்னா என்னன்னா ஒரு சென்டென்ஸ் வந்து ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுறது தான் வினை முற்று. பண்பு தொகை இப்ப புரிஞ்சுதா? ஓகேவா? பண்பு தொகைனா என்ன சொன்ன, ஒரு வார்த்தைய நம்ம ரெண்டா பிரிச்சு அதுல மையன்றது மறைஞ்சு வந்தா that called as a பண்பு தொகை. இப்ப வினை முற்று வந்தான்,
வந்தான். முடிஞ்ச தொடரா? படித்தான். படித்தான். சென்றான். இதெல்லாமே என்னது? முடிவு பெற்ற தொடர். சென்றான். ஓகேவா? இதெல்லாமே நமக்கு முடிஞ்ச தொடர்னால ஒரு சென்டென்ஸ், ஒரு வார்த்தை வினை முற்றுனா முடிஞ்சிட்டு, அப்படி கம்ப்ளீட்டட் ஆன வார்த்தைகள் எல்லாமே நம்ம வினை முற்றுன்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் உரிச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர் இது வரைக்கும் நான் கேட்டதில்ல, பட் பாத்துக்கோங்க. சால, தவ, தட, ஒரு, நனி, மா, கடி, இது எல்லாத்துலயுமே ஒண்ணு சவுண்ட் வரணும், அப்படி இல்லைன்னா முடியணும். மாதவம், மா ஆரம்பிச்சிருக்கா? சோ இதெல்லாமே ஃபர்ஸ்ட் வார்த்தை வரதுதான். இந்த மா இந்த கொடுத்திருக்க இதுல எல்லாத்துலயுமே வார்த்தைகள் இருந்தா, இப்போ கொடுத்திருக்க சென்டென்ஸ்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை இதுவா இருந்தா அது வந்து உரிச்சொல் தொடர். மாதவன், மா இருக்கா? மாமயிலை, மா வருதா? தடக்கை, தட இருக்கா? சோ இதெல்லாமே என்னது? உரிச்சொல் தொடர். இப்போ அடுக்கு தொடர் பாத்துடலாமா? அடுக்கு தொடர்னா ஒரே வார்த்தை திரும்ப திரும்ப வர்றதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். ஃபார் எக்ஸாம்பிள், சிரித்து பேசினார், நம்ம சின்ன வயசுல படிச்சது. சிரித்து சிரித்து பேசினார். சிரித்து சிரித்து பேசினார். இதுக்கு அக்யூரேட்டான மீனிங் என்னன்னு சொல்றேன்ப்பா. இந்த ரெண்டு வார்த்தை இருக்கா, ரெண்டு வார்த்தை ஒரே வார்த்தையா இருக்கிறது தான் அடுக்கு தொடர். அதாவது நமக்கு அந்த ரெண்டு வார்த்தையும் பிரிச்சா இதுவுமே நமக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கணும், இதுவுமே நமக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கணும். அதுக்கு பேர் தான் அடுக்கு தொடர். ஓகேவா? சோ இப்ப குயிக்கா பாத்துடலாமா? இப்போ பெயரெச்சம். சோ இதெல்லாம் பார்த்தாச்சு. சோ இப்போ ஒரு குயிக்கா ரீகால் மாதிரி பண்ணிடலாமா? ரீகால் மாதிரி இப்ப பண்ணிடலாம் பசங்களா. ஃபர்ஸ்ட் பெயரெச்சம்னா ஆ சவுண்ட்ல முடிஞ்சா பெயரெச்சம். இதெல்லாம் நீங்க எழுதி இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். ஆ சவுண்ட்ல முடிஞ்சா பெயரெச்சம், இ அல்லது ஊ சவுண்ட்ல முடிஞ்சா வினையெச்சம், அப்புறம் தொணக்கால் இரு அப்படி இல்லைன்னா அருல முடிஞ்சா நமக்கு வினையால் இணையும் பெயர். அல்லுல முடிஞ்சா இல்லி வரல், அல்லுல முடிஞ்சா என்னது? தொழிற்பெயர். அப்புறம் கா, இய, இயர், இது மூணுலயுமே முடிஞ்சா அது என்னது? இயங்கோல் வினைமுற்று. பண்பு தொகைனா ஒரு வார்த்தைய கொடுத்திருக்க வார்த்தையை பிரிச்சு மை விகுதி, மை வந்து மறைஞ்சு வந்தா அது பண்பு தொகை. வினைமுற்றுனா ஒரு சென்டென்ஸ் முடிஞ்சுட்டு, படித்தான், சென்றான், வியந்தான், ஒரு சென்டென்ஸ் வந்து ஒரு வார்த்தை வந்து முடிஞ்சு போன வார்த்தையா இருந்தா அதுதான் வினைமுற்று. அப்புறம் உரிச்சொற் தொடர்னா சல, சால, தவ, தட, உரு, நனி, மா, கடி, இதெல்லா வார்த்தையுமே மொத வார்த்தையா இருந்தா அது வந்து என்னது? உரிச்சொற் தொடர். அடுக்கு தொடர்னா ஒரே வார்த்தையா திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருந்ததுன்னா அது அடுக்கு தொடர். ஃபார் எக்ஸாம்பிள், சிரித்து பேசினார், சிரித்து சிரித்து பேசினார். சல சல, கல கல, மல மல, இதெல்லா வார்த்தையுமே நம்ம இப்போ கல கல. ஓகேவா? கல கலையை பிரிக்கலாமா? கல கல, இத வந்து நம்ம பிரிச்சோம்னா நமக்கு இதுவுமே ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் தான். கலை இதுவும் ஒரு மீனிங் தான், அதுவும் ஒரு மீனிங் தான். இவ்வளவுதான், இந்த 9 தான் இருக்கு. சோ அவ்வளவுதான்ப்பா. சோ நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்க போது ஒரு பேர் நம்ம பார்க்கலாம். இதுக்கான பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மறக்காம கிளிக் பண்ணி பாத்துக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல மினி மெட்டீரியல், இம்பார்ட்டன்ட் क्वेश्चन அண்ட் இந்த இலக்கண குறிப்புக்கான பிடிஎஃப் இருக்கு. சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.